ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன். இந்த ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன் எனக்குன்னா தால் வடா. நம்ம ஊரில் வந்து பருப்பு வடை பண்ணியிருப்போம்ல, கடலை பருப்பு உளுத்தம் பருப்பில் வடை வச்சு பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து பாசி பருப்பு வச்சு பண்ண போகிறோம். இந்த தால் வடை அதிகமாக எங்கே பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா குஜராத், டெல்லி, மும்பை இந்த மாதிரி ஏரியாலாம் அதிகமாக வந்து பண்ணுற ப்ரிப்பரேஷன் தால் வடை. இந்த தால் வடை ஆக்சுவலாக வந்து பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு ஒன்றும் பாதியாக உடச்ச பச்சை பயிரை ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தோலை எடுத்து அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, வெறும் அந்த பாசிப்பருப்பு பச்சை பயிர் இல்லாமல் வெறும் அந்த மஞ்சள் பாசி பயிர்ப்பை வச்சு ஊற வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீட்டில் பச்சை பயிர் இருந்ததுன்னா பச்சை பயிர் நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 10 வாட்டி வாஷ் பண்ணினா அந்த பயிரோட மேலே இருக்க தோலெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த வடை ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். அதாவது பிரெட் சாண்ட்விச்சாக இருக்கட்டும், இல்லை சமோசாவாக இருக்கட்டும், இல்லை வடையாக இருக்கட்டும். ஆனால் ஒரு சேஞ்சஸ்க்காக இந்த மாதிரி பண்ணலாமே அப்படி சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த தால் வடை. என்னடா வடை சொல்லிட்டு ரவுண்டாக போண்டா மாதிரி போட்டிருக்குன்னு சொல்லி கேட்க வேண்டாம். நம்ம ஊரில் தட்டி போடுவாங்க. இதே நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா போண்டா மாதிரி ரவுண்டாக போட்டு தான் தால் வடை சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வந்து என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, அந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பை எப்படி கரெக்டாக அரைச்சி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் பருப்பை வந்து குறைன்னு அரைச்சிக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாக நல்ல முறுமுறுன்னு இருக்காது, லைட்டாக ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே டைம் நல்லா லைட்டாக ஒரு கிறிஸ்மஸ் கொடுக்கும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா. பாசிப்பருப்பு 150 கிராம், பெரிய வெங்காயம் 2 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து அரை மணி நேரத்தில் ஊற வச்சுட்டு அப்படியே அரைப்பாங்க, ஒன்றும் தவறில்லை. ஆனால் அந்த பருப்பு நம்ம நினைக்கிற மாதிரி கரெக்டாக அரைச்சிருக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணியோட அளவு என்னங்கன்னா, ஒரு குழிக்கண்டில் 1/4 மடங்கு கம்மியாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக விடும். திருப்பி சொல்கிறேன், தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி முடித்த பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதுக்கு பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, சீரகம் எதுக்காக போடுறீங்கன்னா, அந்த சீரகம் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் பர்டிகுலராக. அதனால சீரகம் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் நீங்கள் கட் பண்ணும்போது 1/4 கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் பெருசாக போட்டால் கூட சாப்பிடும்போது பல்ல கடிக்கும்போது கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதே டைமில் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு மாவோட பக்குவத்தை காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி தான் கெட்டியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த மாவு 150 கிராம் ஃபஸ்ட்டு 100 கிராம் ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. மீதி 50 கிராம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக வரும் பக்குவம். இதுக்கப்புறம் இந்த மாவை எப்படி நம்ம உருண்டையாக எடுத்து போடுறதுன்னு சொல்கிறேன். நிறைய விதத்தில் போடலாம். நம்மளோட விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலை கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை இப்படி எடுத்து நீங்கள் சைடில் லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி ரோல் பண்ணலாம். நீங்கள் அப்படியே அந்த பவுலில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியும் போடலாம். அப்படி இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இந்த கையில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உருட்டி அதுக்கப்புறம் 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி தெரிஞ்சிருக்கோம் இந்த தால் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு.
இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தால் பக்கோடா சொன்ன உடனே ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டினா, இந்த தால் ப்ரிப்பரேஷன் எண்ணெயில் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பர்டிகுலர் இந்த பாசி பருப்பு குறைன்னு அரைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஒன்றும் பதே அரைக்கிறது வந்து சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். இதே வந்து கொஞ்சம் நைஸாக அரைக்கிறது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். இன்றைக்கி தால் பக்கோடா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தால் வடை எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக க்ரீன் சட்னி, அப்படின்னா லால் சட்னி. லால் சட்னினா அந்த ஸ்வீட் சட்னி தான் லால் சட்னி சொல்லுவாங்க. அப்படியும் இல்லைனா ஒரு பச்சை மிளகா ஆயிலில் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அந்த பச்சை மிளகா ஒரு கடி, அதுக்கப்புறம் ஒரு போண்டா. ஆடாடா சாப்பிட்டு பாருங்களேன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காரமாக இருக்கும், அதே டைமில் ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷஸ் நிற்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.